Hello everyone, welcome to my channel Learn Hindi with Sumi. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸை எப்படி எழுதலாம், எப்படி ரீட் பண்ணலாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 லெட்டர்ஸ் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு 5 லெட்டர்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற 5 லெட்டர்ஸ் நான் எடுத்துருக்கிறது. இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. கா காசே கபூத்தர் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது என்ன லெட்டர்னு தெரியுதா? சா சாசே சப்ஜி. நெக்ஸ்ட்டு இது ரா ராசே ராஜா. நெக்ஸ்ட்டு லா லாசே லடுக்கா. நெக்ஸ்ட்டு மா से மச்லி. ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து ஸ்டார்டிங்லேயும் யூஸ் ஆகும், எண்டிங்லேயும் இந்த லெட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம 2 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன்லேயே நம்ம பார்ப்போம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. அடுத்தடுத்து நம்ம வேறு லெட்டர்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கா எடுத்துக்கலாம். ஸோ காவோட இந்த மற்ற எல்லா லெட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இந்த கா ப்ளஸ் நான் என்ன லெட்டர் கொடுத்துருக்கேன், சா. இந்த காவும் சாவும் சேர்ந்தா என்ன வரும், கா சா. எப்படி படிப்போம் இதை, கா சா கஸ். இது லாஸ்ட் லெட்டர் வந்து சா. ஆனால் நம்ம இதை படிக்கும் போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு வேர்டை ஒரு 2 லெட்டர் வேர்டு வித்தவுட் மாத்தா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இதோட சவுண்டு, இந்த லாஸ்ட் லெட்டரோட சவுண்டு வந்து நம்ம தமிழ் லெட்டரில் புள்ளி வச்சா எப்படி படிப்போம், லால புள்ளி வச்சா இல், மால புள்ளி வச்சா இம், அந்த மாதிரி வருதா? அதே மாதிரி சால புள்ளி வச்சா என்ன சவுண்ட் வரும், இஸ். அதே தான் சவுண்டு இதுலேயும் வரும். க சா கஸ். இஸ் சவுண்டு வருதா? கா சா கசான்னு படிக்கக்கூடாது, கா சா கஸ். நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, ரா. ஸோ காவும் ராவும் சேர்ந்தா எப்படி வரும்னு பார்க்கலாமா? கா ப்ளஸ் ரா. ஸோ என்ன வரும், கா ரா. ரால நம்ம புள்ளி வச்சா தமிழில் எப்படி படிப்போம், இரு. ஸோ அதே தான் கா ரா கர், கா ரா கர், அந்த இரு சவுண்டு வரும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்னது, காவும் லாவும். ஸோ கா ப்ளஸ் லா என்ன வரும், கா லா. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னது, கல். லால புள்ளி வச்சா என்ன சவுண்ட் வரும், இல். அதே சவுண்டு தான் இங்கேயும் வரும், கா லா கல். ஆனால் நம்ம இதை ரீட் பண்ணும் போது எப்படி படிப்போம், கா லா தான் படிப்போம், கா இல் அப்படின்னு படிக்கக்கூடாது, கா லா கல். நெக்ஸ்ட் லாக்கு அப்புறம் என்ன காம்பினேஷன் வரும், மா. ஸோ கா ப்ளஸ் மா என்ன வரும், கா மா. மால புள்ளி வச்சோம்னா இம் சவுண்டு. ஸோ கா மா கம், கா இம் கம், அந்த மாதிரி வரும். நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி படிக்கணும், கா மா தான் படிக்கணும், கா மா கம், கா இம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அப்படி ரீட் பண்ணவும் கூடாது, கா மா கம். ஸோ மாத்திரை இல்லாமல் கடைசி லெட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த இக்கு சவுண்ட் வச்சு, அந்த புள்ளி வச்சா தமிழில் லெட்டர்ஸ்க்கு மேலே புள்ளி வச்சா என்ன சவுண்ட் வருதோ அந்த சவுண்ட் வச்சு அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், கா சா கஸ், கா சா கஸ். கா ரா சேர்ந்தா என்ன வரும், கா ரா கர் இரு. கா லா காலா கல், கா மா கம். புரியுதா? ஸோ க வச்சு நம்ம ஸ்டார்டிங் க வச்சு இந்த லெட்டர்ஸில் முடிகிற வேர்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சா வச்சு மற்ற எல்லா காம்பினேஷனையும் சா ஸ்டார்டிங் லெட்டரை வச்சு க ர ல ம இது முடிகிற மாதிரி வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், சா. சாவை ஸ்டார்டிங் லெட்டரை வச்சுட்டு சாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, கா. சா கா ரெண்டும் சேர்ந்தா என்ன லெட்டர் வரும், என்ன வேர்டு வரும், சா கா சக். நெக்ஸ்ட்டு கா வேற என்ன காம்பினேஷனு, ரா. ஸோ சா ப்ளஸ் ரா என்ன வரும், சா ரா. என்னது, சர். சா ரா சர். நெக்ஸ்ட் என்னது, லா. சா சாவோட லா சேர்த்து எழுதணும்னா எப்படி ரீட் பண்ணுவோம், சா லா, சா லா
சல் இல் சவுண்ட் வருதா சா லா சல் நெக்ஸ்ட் என்னது லாஸ்ட் லெட்டரு மா சா மா என்ன வரும் சா மா சம் புரியுதா சா கா சக் சா ரா சர் சா லா சல் சா மா சம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்பினேஷனில் நம்ம வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ண கற்றுப்போம் இப்போதைக்கு இந்த மீனிங்ஸ்லாம் விட்டுருங்க வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸில் வந்து மீனிங்ஸ் பார்த்துப்போம் ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து மீனிங்ஸும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம்